நீட் எக்ஸாம் வந்து அங்க போராட்டம் பண்றாங்க டெல்லியில. இங்க ஏன் போராடல அப்படின்னு கேட்கறாங்க. இங்க ஜனநாயகம் இருக்கிறது. ஏன் ஜனநாயகம் இருக்குது என்றால், அன்றைய தினம் வந்து ரஞ்சித் அவர்களும், அமீர் அவர்களும், வெற்றிமாறன் அவர்களும், அறிவு அவர்களும் போராட்டத்தில் குதித்தார்கள். நீட் எக்ஸாமுக்கு எதிராக முழக்கமிட்டார்கள். ஒரு பொது மேடையில் வைத்துக் கொண்டு பேசினார்கள். தங்களுடைய கருத்துரிமையை சொன்னார்கள். அந்த கருத்து உரிமை சொல்றதுக்கு இந்த ஜனநாயகம் கடமைப்பட்டது. இந்த ஜனநாயகம் வந்து இந்த புதிய அரசு வந்து கருத்து சுதந்திரத்துக்கு இடம் கொடுக்கிறது. இதே கடந்த கால திமுக ஆட்சியில் இந்த கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்த்து கொண்டிருக்கீங்க. கடந்த 2021 26 வரைக்கும் கருத்து சுதந்திரம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னா, திமுகவுக்கு எதிராக வார்த்தை சொன்னா, அவர்களை வந்து என்ன பாடாய்படுத்தினார்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப அந்த கருத்து சுதந்திரத்தை இந்த விஜயனுடைய முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுறது. இப்ப அந்த சந்தோஷப்படுவேன் எப்படி சந்தோஷப்பட? இப்ப நம்ம வந்து பேசுறோம். இந்த பேசுறதுக்கு உரிமை கொடுக்குறாங்க. அந்த உரிமை கொடுக்கறது யாரு? இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு உரிமை கொடுக்குறாங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. உங்களுடைய சொல்ல வந்து நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் நாங்க வந்து கேட்க முடியும். இந்த புதிய அரசை கேட்க முடியும். அதன்படி செயல்படுத்த முடியும். இப்போ நம்ம இப்ப நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நீட் வந்து இதனுடைய நீட்டை வந்து ஒழிக்கணும்னா மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் அவங்களுடைய பிஜேபியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களாலதான் அந்த சட்டத்தை வந்து கேன்சலேஷன் பண்ண முடியும். நம்ம போராட்டி பிரயோஜனம் கிடையாது. ஆமா, ஏன் பிரயோஜனம் கிடையாதுன்னா அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க, மெஜாரிட்டியோட இருக்கிறாங்க. இந்த மசோதாவை யாராவது எதிர்கட்சி தலைவர்கள் மசோதா வந்து பார்லிமெண்ட்ல இரு அவைகளிலும் மாநிலங்களிலும் மக்களவையிலும் எடுத்து வந்தால்தான் அதனுடைய ஆதரவு பொறுத்து தான் இந்த நீட்டை ஒழிக்க முடியுமே தவிர நீங்களும் நானும் போராடி எந்த பயனும் கிடையாது. இதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்து மக்களவை மாநிலங்களிலும் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இது ஒரு மாநிலத்தை பொறுத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. தமிழ்நாடு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், பீகார், மேற்கு வங்காளம், குஜராத், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, மிசோரம், நாகாலாந்து, இந்த எல்லா மாநிலம் சேர்ந்த பிரச்சனை ஒரு மாநிலம் மட்டும் சேர்ந்து இது போராட்டம் பண்ணா எந்த ஒரு காரியங்களும் நடக்காது. எல்லா மாநிலம் சேர்ந்து போராட்டம் பண்ணாதான் இந்த நீட்டை ஒழிக்க முடியும் தவிர வேற யாராலையும் ஒழிக்க முடியும். விஜயோட பங்கு இந்த நீட் எதிர்ப்புல எப்படி இருக்குன்னு விஜயோட பங்கு இந்த நீட்டை எதிர்க்கணும்னா, இன்னைக்கு அனிதா அவர்கள் வந்து இறந்த பொழுது அவங்க வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்ணாரு? அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்தும் போது அவர் அந்த ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவர் வந்து நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறார். ஏதோ இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டு 2 மாசத்திலேயே வந்து இவர் வந்து நீட்டை வந்து ஆதரிக்கிறார் என்று சொல்ல முடியாது. கடந்த 2017ஆம் ஆண்டு அனிதா அவர்கள் இறந்ததிலிருந்து நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார், நீட்டுக்கு எதிராக எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது நீட்டை ஒழிக்கிறதுக்கு. எப்ப சொன்னார்னா எடப்பாடி ஆட்சியில சொன்னார். எடப்பாடி ஆட்சி முடிந்த பிறகு 2021 2026 வரைக்கும் அவர் எந்த ஐடியாவும் சொல்லலை. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏதோ கடமைக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நம்மளும் போய் எதிர்க்கலாம் என்று ஒரு காரணத்துக்காக அவங்களும் எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மசோதா நிறைவேற்றினாலதான் இந்த நீட்டை ஒழிக்க முடியும் தவிர
போராட்டம் மூலியமா ஒழிக்க முடியாது. பார்லிமெண்ட் மூலியமா தான் ஒழிக்க முடியும். போராட்டம் சுப்ரீம் கோர்ட்ல போனாலும் நடக்காது. ஏன் பிஜேபி வந்து கல்வி அமைச்சரை, மத்திய கல்வி அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்றாங்கன்னா, இந்த நீட்டினுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் அடிக்கடி என்ன ஆகுதுன்னா லீக் ஆகி பப்ளிக்ல வெளியேறாங்க. இதுவாகிடுது. அதனால ரீ எக்ஸாம் வச்சு இதோட 4 தடவை 5 தடவை ரீ எக்ஸாம் வச்சு இதுவாகிறதுனால மாணவர்கள் மனக்குழப்பத்துடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது அவங்க நல்லா எழுதி மார்க் நல்லா கரெக்டாக பொசிஷன் இருப்பாங்க. இரண்டாவதாக திருப்பியும் வந்து அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கும் போது அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுகிறது. அப்போ அந்த எக்ஸாம் எழுதும்போது அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அவங்களுடைய அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் படிச்சு இது பண்றதுக்குள்ள இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த வித்தியாசம் வரும்போது சில மாணவர்கள் என்ன பண்றாங்க, பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறார். அதுவும் அவங்களுடைய மன உளைச்சலுக்கு காரணமாகிறது.